நடிகர் மாதவனா அவர் என்ன சொல்றாரு, பாடப்புஸ்தகத்தை பார்த்தார். அதில் வந்துக்கிட்டு முகலாயர்களை பற்றி நிறைய பாடம் இருக்கான், ஆங்கிலேயர்களை பற்றி நிறையா பாடங்கள் இருக்கான். ஆனால் சோழர்களை பற்றி நிறையா பாடங்கள் இல்லை. சோழர்கள் காலத்து கொஞ்சம் வரும். ஏன் வரும்னா அது மிக பழமையானது. அதனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை ஆங்கிலேயர்கள் ஆட்சி, முகலாயர்கள் ஆட்சின்னு பாடத்திட்டத்தில் வச்சான். அதுக்காக சோழர்களை மதிக்கலைன்னு இல்லை, சோழர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அது அவங்கள பாடத்திட்டத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். ஆனால் இதே மாதவன் சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட கருணாநிதியை பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்களே, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு வழி பேசுனீங்களா? அதுக்கு ஒரு கண்டனம் ஏதாச்சும் தெரிவிச்சிங்களா? தாயிடம் தப்பான உறவு வைத்துக்கொள்வதில் தப்பில்லை, உனக்கு தேவையானால் தாயிடம் கூட நீ தப்பான உறவு வைத்துக்கொள்ளலாம்னு சொன்ன ஈவேரா அந்த பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்களே, அதுக்கு ஒரு கண்டன குரலை நடிகர் மாதவன் எழுப்பியிருக்கிறார். அதை நீங்கள் எழுப்பியிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கேன். ஆமாப்பா, அவர் சொல்கிறது ரைட், இதுக்கு எதிர்ப்பு ரைட். அதே மாதிரி சோழர்களுக்கும் அவர் பேசியிருக்கார். நீங்கள் பேச மாட்டீங்க சினிமாக்காரங்கள்லாம், ஏன்னா உதப்பான்ல, அரசியல்வாதி உதப்பான். அதனால் திமுகவுக்கு எதிராக மட்டும் பேச மாட்டாங்க, மற்றதெல்லாம் பேசுவான். உதவுக்கிறது மட்டும் இல்லை, இவர் நடிக்கிற படத்தை ரஜினிட்டு உதயநிதி தியேட்டரில் திரையிடவே விட மாட்டார். அதனால் சுயநலம். அதனால் திமுக மட்டும் பேச மாட்டாங்கப்பா இந்த இவங்க சினிமாக்காரங்க, மற்ற எல்லா நியாயங்களையும் பேசுவாங்க. அதனால் இவனுக்கு சொல்கிறேன், திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறேன், நடிகர்களுக்கு நியாயத்தை பேசுங்க. திமுக பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுங்க, மற்றபடி மற்றவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுங்க.